இங்கே செத்து போனவன் எத்தனை லட்சம்ங்கிற கணக்கு தனியாக இருக்குது. இதை பூரா ஸ்டாலினும் கருணாநிதியும் ஆரம்பத்திலிருந்து நீக்காமல் மிகப்பெரிய சதி திட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே நீக்கிடுவாங்களோ இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் கள்ள ஓட்டு போட முடியாதுங்கிற கவலையில் தான் அவர் அங்கே போய் வாக்காளர் பட்டியலில் 60 லட்சம் பேரை நீக்கியது பயங்கரவாதமா. வீடியோ க்ளோஸாக பாருங்கள், அவர் சிரிக்கிறாரு, சிரித்து இப்படி கையை காமிக்கிறாரு. ஆனால் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறவன் தூக்கி போடுறான். அப்போ அந்த பாதுகாப்பு வளையத்தில் தூக்கி போடுறான அவன் தான் குற்றவாளி. இந்த குற்றத்துக்கு அவர் உடந்தையா இல்லை, இதுதான் சட்டம் சொல்லுது. பகலில் குடிகுடுப்புக்காரன் சொல்லும் கோஷியம் என்றைக்கும் பலித்ததில்லை. அவர்கள் இரவில் தான் வருவார்கள். இந்த ஜோசியம் சொல்கிற குடுகுடுப்பக்காரன் உண்மையான குடுகுடுப்பக்காரன் இல்லை. ஸ்டாலின் திமுகவை சேர்ந்தவர்களே அவனுக்கு வேஷம் போட்டு மக்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லுடா பரப்புடான்னு ஏற்பாடு பண்ணவங்க. இவ்வளவு கீழ்த்தரமான குடுகுடுப்பு அரசியல் நீங்கள் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை தான் காரி துப்புவாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன, நம்முடைய அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல் செய்தி, பீகாரில் ஒரு பேரணி நடத்துகிறார். யாருன்னா ராகுல் காந்தி. எதுக்காக பேரணின்னா, அங்கே நிறையா ஓட்டில் முறைகேடு நடந்திருக்கான். அங்கே நிறையா வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருக்கான். உடனே பல இதுங்களெல்லாம் காமிச்சு, ஒரே வீட்டுக்குள்ளே 50 பேர் இருந்தாங்க, ஒரே வாக்காளர் 6 இதில் இருக்கார், இப்படியெல்லாம் காமிச்சு வாக்காளர் இதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குற ராகுல் காந்திக்கு, இந்த முறைகேடை செஞ்சவங்க யார்? பிஜேபின்னு சொல்கிறீங்க. பிஜேபியா இல்லை நீங்களா? முறைகேடு செய்தது யார்? நீங்கள் உலக மகா யோகியர் மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்களே. உங்கள் கட்சி, உங்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம், லல்லு பிரசாத் யாதவ் கட்சியெல்லாம் பக்கா பயங்கரமான ஆளுங்களாக சேர்ந்த வேலையில். அப்போ நீங்கள் உங்கள் கூட்டணி செஞ்சாங்களா, பிஜேபி கூட்டணி செஞ்சாங்களா? சரி, வாக்காளர் பட்டியலில் முழுவதும் முறைகேடு நடந்திருந்தால் 42 இது மொத்தம் எம்பி, 42ல் அந்த ஜனதாதள் நிதிஷ்குமாருடைய கட்சி அவங்க 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 24 போக மீதி 15 சீட்டு உங்கள் கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சுயேட்சை ஜெயிச்சிருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருந்தால் தமிழ்நாடை போல 40க்கு 40 சீட்டும் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கணுமே. அப்போ முறைகேடுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க? இதுக்கு பதில். அடுத்தது, இந்த முறைகேடு செஞ்சதில் உங்கள் பங்கு என்ன? கொடுக்கவா உங்களுக்கு உங்களை? லல்லு பிரசாத் யாதவ் கட்சி என்னென்ன முறைகேடு பண்ணுவாங்க பீகாரில், எப்படி எப்படி வாக்குச்சாவடியை கைப்பற்றின கதையெல்லாம் இருக்க பீகாரில். லல்லு பிரசாத் யாதவ் முதல் மந்திரியாக இருக்கும்போது நீங்கள் வல்லவர்களாச்சே. அதனால் எல்லா பழியும் தூக்கி அவங்க தலையில் போட்டிங்கன்னா நீங்கள் யோகியர்களா? காங்கிரஸ் யோகியமாங்க. ஆக பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க. யார்? இந்த காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற கூட்டணி ஆளுங்க. அந்த முறைகேடில் பெரும்பாலானதே பண்ணியதே இவர்கள் கட்சி கூட்டணி தான். முழுவதும் முறைகேடு நடந்திருந்தால் உங்களுடைய இந்தியா கூட்டணி 15 சீட்டு எப்படி ஜெயிச்சான்? இதெல்லாம் பார்க்கணும். அப்போ இவங்க வேஷம் போடுறாங்க. சும்மா இங்கே இப்போ நான் எடுத்து கொடுக்குறேன், வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு இதுன்னு இருக்கும் தெரியுமா? எல்லாம் பழைய இதெல்லாம் இருக்கும், வீடு மாறினவெல்லாம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கூட உடனே எடுத்து கொடுத்துட்டா உடனே இவங்க பிஜேபி தான் பண்ணாங்கன்னு அர்த்தமா? அதில் இப்போ இந்த பேரணிக்கு ஸ்டாலின் போயிருக்கார். ஸ்டாலின் உத்தமர் இல்லை, சாத்தான் வேதம் ஓதுகிறதில்ல, உத்தமர். கடை ஓட்டுனாலே இவர்களுக்கு என்னன்னு தெரியாது. ஃபாதர் ஆஃப் போகஸ் ஓட்டிங்னு சொல்லிட்டேன் கருணாநிதியை. இன்னும் இவர் செஞ்ச பல விஷயம் பீகாரில் தெரியாது, நிறையா சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் ஸ்டாலினுக்கு தெரியும். நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருப்பீங்க, தமிழர்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க, வெளி மாநிலங்களில் இருப்பீங்க, இலங்கையின் பேரில் கூட தமிழர்கள் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள்.
அருமையான பங்களா இருக்கிற இடத்துலலாம் 10-20 குடிசை இருக்கும். எப்படிடா இந்த குடிசை வந்ததுன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. இந்த குடிசை பூரா கள்ள ஓட்டுக்காக கருணாநிதி போட்ட குடிசை மாற்று வாரிய வீடுகள் எல்லாம் கள்ள ஓட்டு போடுவதற்காக கருணாநிதி செஞ்ச இது சரியது. அதனால தான் நல்ல இடங்கள்ல இருக்கும். அங்கே ஒரு அதே தெருவில் ஒரு 10-20 குடிசை இருக்கும். இதெல்லாம் கள்ள ஓட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வித்தை. அதனால தான் என்ன சொல்கிறேன், இவர் போயிருக்காரு அங்கே யோகியர், இவர் போய் அதாவது ராஜீவ் காந்தி ஒரு வழக்கறிஞர் மாதிரியாம் இந்தியாவுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுமா. அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கான வழக்கறிஞராக இருக்கீங்க. உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீதி வாங்கி கொடுங்க, இந்தியாவுக்கு வாங்கி கொடுக்கறது இருக்கட்டும். தமிழ்நாட்டில் குற்றவாளியே நீங்கள் தானே, நீங்களும் உங்கள் அப்பாவும் தானே. எவ்வளவு கள்ள ஓட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, 40க்கு 40 நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இவர் பேசுகிறார், யாருக்கு, ஸ்டாலின். என்னென்னா 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது ஒரு பயங்கரவாதமாக. 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை. 60 லட்சம் வாக்காளர்கள் 30 லட்சம் வாக்காளர் செத்து போயிட்டாங்கிறானே எலெக்ஷன் கமிஷன். செத்து போனவன் வாக்கை நீக்குவது பயங்கரவாதமா? இந்த செத்து போனவன் வாக்கெல்லாம் உங்கள் லல்லு பிரசாத் யாதவ் கட்சி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்திருக்கான், ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தவன். அதை போய் பயங்கரவாதம்னு சொல்கிறீங்களா? ஏன் பயங்கரவாதம்னு சொல்கிறாரு? நான் இங்கே நீக்கக்கூடாதான், இங்கே செத்து போனவன் எத்தனை லட்சம்ங்கிற கணக்கு தனியாக இருக்குது. இதை பூரா ஸ்டாலினும் கருணாநிதியும் ஆரம்பத்திலிருந்து நீக்காமல் மிகப்பெரிய சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே நீக்கிடுவாங்களோ இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் கள்ள ஓட்டு போட முடியாதுங்கிற கவலையில் தான் அவர் அங்கே போய் வாக்காளர் பட்டியலில் 60 லட்சம் பேரை நீக்கியது பயங்கரவாதம்மா. அப்படியே வச்சுக்குவோம். அப்படியே வச்சுக்கிட்டு செத்தவங்கத்தவன்லாம் வச்சு தமிழ்நாட்டில் 2026 ஓட்டு போட்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது நடக்காது மிஸ்டர் ஸ்டாலின். ஆன்லைனு கொண்டு வந்துட்டான். ஓடிபி நீங்கள் யூஸ் பண்ணீங்களே, வீடுக்கு போய் ஓடிபின்னு திமுக உறுப்பினர் சேர்க்கைன்னு மக்களை முட்டாளாக்கி ஓடிபின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்கள் கட்சிக்காரர் ரவுடிங்க பூரா வீடுகளுக்கு போய் பெண்கள்கிட்டெல்லாம் மொபைல் நம்பர் வாங்கி அந்த பெண்களை மொபைல் நம்பர் வாங்கினதில் எத்தனை பேர் அடுத்து ஃபோன் பண்ணி பாலியல் பலாத்காரம் உங்கள் கட்சிக்காரன் கொடுத்தாங்கிறது வெளியில் வராமல் இருக்குது. அவ்வளோ வேணும் திருப்பி ஃபோன் பண்ணியிருப்பான். வீட்டில் அழகான பெண்கள் இருந்து ஃபோன் நம்பரை வாங்கியிருந்தா. ஓடிபி வாங்கினது எதற்காக? இதுக்காகத்தான். ஓடிபியில் அந்த ஓடிபியை உபயோகித்து இது சைஃபர் கிரைம் எல்லாம் எவ்வளோ நடந்திருக்குங்கிறதுலாம் கணக்கு வரல. அப்படி ஓடிபி வாங்கினீங்களே, இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஓடிபி கேட்குறான். ஒழுங்கான வாக்காளர்கள், உண்மையான வாக்காளர்கள் கேட்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்தால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6 கோடி பேர் கணக்கு வருது. 1 கோடி பேர் வெளியில் போயிடுவான். தமிழ்நாட்டில் 5 கோடி பேர் தான் ஒரிஜினலாக தேர்வான். ஓடிபி எடுத்தா 5 கோடி 4 கோடி தான் தேர்வான். எங்கே தமிழ்நாட்டில் எடுத்துருவாங்களோங்கிற பயத்தில் அங்கே போய் நீக்காதேங்கிறாரு. 60 லட்சம் பேரை நீக்காதேங்கிறாரு. என்ன 60 லட்சம்? நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரே வீட்டில் 50 ஓட்டு போட்டாங்கன்னு. ராகுல் காந்தி சொல்கிறாரு ஒரே வாக்காளர் 6 இதுங்களில் பூத்தில் ஓட்டு போடுறாருங்கிறாரு. அப்போ அதெல்லாம் நீக்கணும்ல. மோசடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீக்காதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 60 லட்சம் பேரை நீக்கினால் பயங்கரவாதம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் இதுக்கு போய் அவர் சொல்கிறார் ராகுல் காந்தி. இவர் ஓட் சோறான். இங்கே ஹிந்தியில் ஓட் சோறுனா திருடன்னு அர்த்தம். ஓட் சோறுங்கிறார் ராகுல் காந்தி. ஓட் சோறுனா ஓட்டு திருடன்னு அர்த்தம். ஓட்டு திருடன் தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு ஓட்டு திருடன் இருக்கார். இப்போ அந்த தந்தையின் பாடத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஓட்டு திருடன்கள் இங்கே தான் இருக்காங்க. இங்கே பீகாரில் போய் ஓட் சோறுன்னு அந்த திருடர்களையே வச்சுக்கிட்டே ஓட் சோறுங்கிறார். யார் சொல்கிறாருன்னு தெரியல ராகுல் காந்தி. இவர்கள் தான் ஓட்டு திருடர்கள், ஓட் சோறு. இவர் வழக்கறிஞர், நீதி வாங்கி கொடுப்பாராம் இதுக்கு இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டுக்கு நீதி வாங்கி கொடுக்க ஒரு வழக்கறிஞர் இங்கே தேடுங்க. அதனால் இதெல்லாம் கோமாளித்தனம். குற்றவாளிகளே போய் யோகியர்கள் மாதிரி போய் அங்கே நின்றுக்கிட்டு வேதாந்தம் பேசுகிறது கேவலமான விஷயம். தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்தவர்கள், அதுவும் திமுககாரன் என்ன பண்ணுவான்? மேலிடம் சொல்லுதுன்னு ஓட்டு போடுறான், கள்ள ஓட்டு. அதனால் குற்றவாளிகள் தலைமையில் இருப்பவர்கள் தான். அதனால் பீகாரில் 60 லட்சம் நீக்குவது மாதிரி ஓடிபி வச்சு தமிழ்நாடு பூரா இது பண்ணுங்கள். ஒருத்தனுக்கு ஒரு ஓட்டுன்னு கொண்டு வாங்க. சத்தியமாக தலைகீழ நின்னாலும் திமுகவும் அதை சேர்ந்தவர்களும் ஸ்டாலினும் ஆட்சிக்கு இனிமேல் வரவே முடியாது. எங்கு அப்படி செய்து விடுவார்களோ,
எங்கு தமிழ்நாட்டில் இருக்கும் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை நீக்கி விடுவார்களோ என்ற பயத்தில் தான் ஸ்டாலின் அங்கே போய் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்காதங்கிறாங்க. 60 லட்சத்தை எப்படி நீக்கலாம்ங்கிறாங்க. அப்படிங்கிறது வேடிக்கையான விஷயம். நல்லா சிந்தியுங்கள் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சிந்தியுங்க. எதற்காக அங்கே போய் 60 லட்சம் பேரை நீக்கியது பயங்கரவாதம் என்று சொன்னார். அப்படியானால் செத்தவனையும் ஏற்கனவே ஒரு ஆள் 6 ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவனே நீக்கக்கூடாது என்று சொல்கிறாரா ஸ்டாலின்? அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இது கோமாளிகள் நடத்திய பேரணி. அங்கே ராகுல் காந்தி என்ற கோமாளி நடத்திய பேரணிக்கு இங்கிருக்கும் கோமாளிகள் போய் கனிமொழியும் போகிறாங்க. இங்கே அவங்கெல்லாம் ஜெயித்தது எப்படி ஜெயித்தாங்க? இந்த தடவை அவர் அமித்ஷா ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போடாமல் ஜெயித்தாங்க. மற்ற நேரங்கள்லாம் கள்ள ஓட்டில் தான் அவங்களே கனிமொழியை ஜெயிப்பாங்க. அப்படிங்கிறது அதனால் துடிதுடித்து போயிருக்கிறார்கள். யார் யார் கள்ள ஓட்டில் ஜெயிக்கிறார்களோ அவர்களெல்லாம் துடிதுடித்து போய் பீகார் பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பதிய விரும்பும் முதல் செய்தி. அடுத்த செய்தி விஜய் சம்பந்தப்பட்ட செய்தி. விஜய் இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பாராட்டுறோம். ஏன்னா போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லலை. அவர்கிட்ட 2 தப்பு இருந்தது. முதல் தவறு இந்த ஈவேராவை ஈவேரா கொள்கைன்னு சொன்னது முதல் தவறு. ஈவேராவை பற்றி சொன்னால் தமிழ்நாட்டில் எவனுக்கு ஓட்டு கிடைக்காது. ஊருக்கு 10 பேர் தான் இருக்கான். சாமியை செருப்பால் அடித்த அதாவது நாஸ்திகர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. அதனால் ஈவேரா பேர் சொன்னாலே அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லிடணும். ஈவேரா என்பவர் இந்து மதத்துக்கு மட்டும் எதிரி இல்லை, இறைவனை கும்பிடும் அத்தனை மதத்திற்கும் எதிரி அந்த நபர். அதனால் ராமசாமி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. ராமசாமி ஆதரிக்கிறவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. குற்றவாளி பூரா அவர் ஆதரிக்கிறான். ராமசாமி ஆதரிச்சானா அவனும் குற்ற பின்னணி உள்ளவன் தான் எங்களுடையது. அதை நாங்கள் பெருசாக சொன்னோம். இப்போ விஜய் போக்கில் மாற்றம் தெரிகிறது. ஈவேரா கட் அவுட் எடுத்துகிட்டு எம்ஜிஆர் அண்ணாதுரையை போட்டிருக்காரு. அண்ணாதுரையாச்சும் கொஞ்சம் நல்ல மனுஷன். அது சாமியை திட்டினார் அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் நல்ல மனுஷன், நேர்மையாக இருந்தால். அவர் வச்சுக்கிறீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எம்ஜிஆர் வச்சுட்டார் ஈவேரா. அதில் அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஈவேராவை தூக்கிட்டார் விஜய். நாங்கள் அதனால் அவருக்கு ஆதரவு தெரிவித்தோம். இப்போ இன்றைக்கி போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து அவர் சொல்லலை. நாங்கள் நிறைய விமர்சனம் செஞ்சோம் விஜயை. எப்படி செஞ்சோம்னா, ஒரு நாட்டுக்கு அரசியலில் நின்று ஆட்சி பொறுப்பை பிடிக்கணும்னு எண்ணமுடையவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? எல்லா மதத்திற்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும். அவர் ஒரு மதம் இருக்கலாம், ஆனால் எல்லா மதத்துக்கும் நடுநிலை நோக்கோடு இருக்கிறவங்களாக இருக்கணும். மதவெறி ஜாதி வெறி உள்ளவங்க இதுக்கு வர முடியாது. முதலமைச்சருக்கு திருமாவளவன் கேட்குறாரு, ஏன் நாங்கள் முதல்வராக வரக்கூடாதா? ஒரு ஜாதி மேல் வெறுப்பு உள்ள நீங்கள் எல்லாம் தகுதி இல்லாதவர்கள். அதே போல் ஒரு மதத்தின் மேலே இது இருக்கிறவங்க மதத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு மதவெறி உள்ளவர்கள் எல்லாம் இந்த முதலமைச்சராக வரக்கூடாது. இறைவன் விட மாட்டான். ஏன்னா எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும். அதைத்தான் விஜய்க்கு சொல்கிறேன். நீங்கள் அரசியலில் தொடர வேண்டுமானால் எல்லா மதத்தையும் சமமாக பார்ப்பவராக இருக்க வேண்டும். நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க, நல்ல விஷயம், உங்களை பாராட்டுறோம். ஸ்டாலின் அந்த வாழ்த்தே வேணாம்ப்பான்ட்டான. நாசிகர்கள் இது நாட்டை கொள்ளையடிக்கிறவங்க, இது கொலை பண்ணுறவங்க, இவங்க வாழ்த்துக்கள் சொன்னால் உருப்படாது. விநாயகருக்கே அது அசிங்கம். அதனால் அவங்கள வாழ்த்து தேவையில்லை. விஜய் போக்கில் மாற்றம் தெரிந்திருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொன்னதற்கு அவரை பாராட்டுகிறோம். அடுத்த விஷயம், விஜய் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அதை அன்றைக்கே சொன்னோம். ஆனால் இன்றைக்கி செய்தி என்னென்னா, விஜயை முதல் குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார். எதுனா அந்த பவுன்சர் மேலே விஜய் மேடையில் வரும்போது சுற்றி 5-6 பவுன்சருங்க நின்னாங்க. இவங்க ரசிகர்கள் எல்லாம் மேலே ஏறி எல்லாம் விஜய் பக்கத்தில் போனாங்க. அவங்களெல்லாம் தூக்கி கீழே போட்டாங்க. இதுதான் அன்றைக்கி நடந்த செய்தி. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணார் ஸ்டாலின்? அங்கே இருந்தே விஜய் மேலே கேஸ் போடுன்ட்டார். ஏன்னா விஜய் மேலே கேஸ் போட முடியாது. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். எதுக்குன்னா சட்ட பிரச்சனை. அதாவது ஒவ்வொரு பிரச்சனையிலும் உண்மையை பேசுவோம். அந்த உண்மை சிலருக்கு சாதகமாகி விட்டால் மற்றவங்கெல்லாம் அவங்கள சப்போர்ட் பண்ணுறார். உண்மையை தான்ப்பா சொல்லுவோம், சப்போர்ட். நாங்கள் சொல்கிற உண்மை சில பேருக்கு சப்போர்ட்டாக போனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் எந்த பிராண்டும் கிடையாது என்கிட்ட. எம்ஜிஆரின் விசுவாசினா அதுக்காக அதிமுக பிராண்டு என்கிட்ட கிடைக்காது. இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் அதிமுகவுக்கு தகுதி இல்லாதவர்கள். ஸோ அதிமுக பிராண்டு கிடையாது, எம்ஜிஆர் பிராண்டு உண்டு, ஜெயலலிதா அது உண்டு. ஏன்னா அவங்க ஜெயலலிதா அவர்கள்லாம்
எனக்கு சொந்த முதல்ல நிறைய உதவி செஞ்சாங்க, அதனால் அவங்கள நான் திட்டமாட்டேன். அது சில பிரச்சனைகளை அவங்களே நான் விமர்சிச்சிருக்கேன். ஆனால் ஏன் திட்ட மாட்டோம்னா அவங்க இது பண்ணாங்க. எம்ஜிஆருக்கு வந்து நாங்கள் விசுவாசி, ஆனால் இன்றைக்கு இருக்கும் அதிமுகவுக்கு நாங்கள் விசுவாசி இல்லை. அதிமுக தவறு செய்தால் விமர்சிப்போம்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் பிஜேபி தவறு செய்தால் ஜிஎஸ்டியெல்லாம் பிடிச்சி வாங்கணும். பிஜேபியை திருந்திருக்காங்க. இப்போ 2 தான் ஆக்கிட்டாங்க ஜிஎஸ்டி. அதனால் அண்ணாமலையெல்லாம் அவ்வளோ விமர்சிச்சிருக்கோம். ஏன்னா தப்பு பண்ணுறாருல்ல, தப்பு பண்ணால் விமர்சிச்சு தானே இருக்கும். ஊராம்பத்த பிள்ளைக்கெல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? பொண்ணை பற்றவன் எவனுமே ஓட்டு போட மாட்டான் அவங்களுக்கு. கம்யூனிஸ்டுக்காரனுக்கு ஒரு ஓட்டும் கிடையாது. இப்போ எங்கேயோ தேடி பிடிச்சி ஏதோ ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் பையனோட வீட்டுக்காரவங்க பையனை கடத்திட்டு போயிட்டாங்களாம். இதெல்லாம் அங்கங்கே வேறு வேறு பிரச்சனைகள்னால வரும். அவங்கள போய் தேடி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணுங்கள், கம்யூனிஸ்ட்டை பண்ணுங்கள். மாட்டினீங்க ஒரு 2-3 கேஸில் தப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ஜெயிலுக்கு போவீங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எவனோ பிள்ளைய பார்ப்பான், பொண்ணை பார்ப்பான். நீங்கள் போய் கல்யாணம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை போய் கல்யாணம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கள். அண்ணாமலையும் கம்யூனிஸ்ட்காரனையும் சொல்கிறேன். நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. திருமணம்ங்கிறது பெற்றோர்கள் அத்தனை வருஷம் வளர்த்தவங்க. அதில் வந்துக்கிட்டு ஜாதி அடிப்படையில் பிரச்சனை வந்தால் அதை எதிர்க்கலாம். நீங்களே உட்காந்து எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கல்யாணம் புரோக்கராக மாறிட்டீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியில் இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. பிஜேபிக்கு சொல்கிறேன், அந்த தலைவருக்கெல்லாம் இதிலெல்லாம் தலையிட்டு உங்கள் கட்சி பேரை கெடுக்காதீங்க. அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. திருமணம் என்பது அவரவர்கள் சொந்த விஷயம். வெறும் ஜாதிக்காக யாரும் வந்து திருமணங்களை இது பண்ணுறதில்ல. ஒரு பையனை வேணாங்கிறாங்கன்னா வெறும் ஜாதி மட்டும் இல்லை, அந்த பெண்ணு நல்ல வேலையில் இருப்பான், அந்த பையன் வேலை இல்லாமல் இருப்பான், அப்போ எதிர்ப்பாங்க. அந்த பெண்ணு நல்லா படிச்சிருக்கும், அந்த பையனுக்கு வந்து சரியாக படிச்சிருக்க மாட்டான், அப்போ வெறுப்பாங்க. அந்த பெண் வந்து அந்த பையன் வந்து மற்ற பெண்களோட தொடர்பில் இருப்பான், முடியாதும்பாங்க. அந்த பையன் வந்து குடிக்க அடிமையாக இருப்பான், பொண்ணு வீட்டில் முடியாதும்பாங்க. போதை மருந்துக்கு அடிமையாக இருப்பான், பொண்ணு வீட்டில் முடியாதும்பாங்க. உடனே இந்த கோமாளிகள்லாம், அரசியல் கோமாளிகள்லாம் அதெல்லாம் முடியாதுன்னா உன் பொண்ணுக்கு முடிச்சு வை. அப்படி உன் பொண்ணுக்கு குடிக்கிறவனை முடிச்சு வை, உன் பொண்ணுக்கு போதை மருந்து சாப்பிட்றவனை முடிச்சு வை, மற்ற பெண்களோட தொடர்பு இருக்கிறவனை முடிச்சு வை, படிக்காதவனை உன் பொண்ணுக்கு முடிச்சு வை. அவங்கவுங்க பெற்றோர்கள் பல சூழ்நிலைகள் முடிவெடுக்கிறார்கள். அங்கங்கே ஜாதியும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த ஜாதி இப்போ எங்கே பிரச்சனையாக இருக்கிறதோ அங்கே நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இல்லையா, ஜாதிங்கிறதுக்காக பண்ண முடியாது. எப்படி ஜாதி வந்து அவங்களுக்கு ஜாதி பிரச்சனைன்னு வந்ததுன்னு வைங்க, அவன் யோக்கியன்னு காமிங்க, முடிச்சு வச்சிடலாம். அவன் நல்லா சம்பாதிக்கிறான்னு காமிங்க, முடிச்சு. ஒன்றும் சம்பாதிக்க மாட்டான், வேலைக்கும் போகாமல் இருப்பான், போதைக்கு அடிமையாக இருப்பான். ஜாதி பிரச்சனை முடிச்சு வைனா உன் பிள்ளைங்களுக்கு முடிச்சு வைப்பா. அப்படிப்பட்டமா பிள்ளைய நாங்கள் அங்கே ஜாதியை பார்க்கவில்லை, அவர் குடும்பத்தை தான் பார்க்குறோம். அதனால் அப்பா அம்மா இருக்கம்பா பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண, நீங்கள்லாம் புரோக்கர் வேலை பார்க்காதீங்க. கம்யூனிஸ்ட்காரனுக்கு தான் சொல்ல, இவ்வளோ கேவலமாக போகாதீங்க. நீங்கள் இப்போ பண்ணி வைக்கிறது எந்த சட்டம்னு உங்களுக்கே தெரியாது. அந்த சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கம்யூனிஸ்ட்காரன் ஒருத்தனுக்கும் தெரியாது. முடிச்சு வைங்க. பிரச்சனைன்னு வந்தால் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் உள்ளே தள்ளுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தை நீங்கள் பின்பற்றணும். நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணி வைக்க முடியாது. ஒரு படத்தில் வடிவேலு வந்து ஓடி வந்த 2 பேர்த்துக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா அந்த பொண்ணு இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருக்கும். அந்த மாதிரி காமெடியெல்லாம் வரும். கம்யூனிஸ்ட்காரங்க செய்யுங்க, அண்ணாமலையும் அந்த மாதிரி செஞ்சு வைங்க. யார் யாரும் உள்ளே போகிறீங்கன்னு பார்க்கலாம். சட்டம் அனுமதிக்காது. உங்களுக்கு கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போங்க, எல்லோரும் போய் கிறிஸ்டினில் இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. கிறிஸ்டினில் அதுக்குன்னு ஒரு மேரேஜ் பாஸ்டர்னு இருப்பார், அந்த மேரேஜை நடத்துகிறவர், அவருக்கு தான் அதிகாரம். இஸ்லாமிய இதுக்கும் போங்க, அந்த இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பார், தலைவர் மாதிரி இருப்பார், மதம் போவதுக்கு. அவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்படி தான் ரோட்டில் போகிறவரெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதனால் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணி வைக்கிறதுக்கு இது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரம் என்பது இருக்கிறது. அந்த அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறதாங்கிறத வருங்காலத்தில் பார்ப்போம். அது சட்டத்துக்கு மீறலாக இருந்தால் எவன் கல்யாணம் பண்ணி வச்சனும் உள்ள தள்ளுவீங்க. இது சொல்கிறதன் மூலம் நான் வந்து ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிர்ப்பானவன்னு யாருமே நினைக்காதீங்க. ஜாதி மறுப்பு திருமணம் இருக்கணும், ஆனால் மற்ற விஷயங்களில் அந்த பெண்ணுக்கு பொருத்தமானவனாக இருக்கணும். ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் சம்பாதிச்சு அது சாப்பாடு போடுறவனாக இருக்கணும். அந்த தகுதி இருக்கணும்ல. வெறும் ஜாதி வச்சுட்டா முடிச்சுட்டு போயிடுவீங்களா? அதனால் இப்போ 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 இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் மேலே முதல் குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க. என்ன முதல் குற்றவாளின்னா, அந்த ஒரு தூக்கி போட்டாங்கல்ல, அதில் ஒரு ஆள்கிட்ட போய் புகார் வாங்கியிருக்காங்க.
பெரம்பலூரில். இவங்க விஜய் சார்பிலேருந்து சொல்கிறாங்க அவர் அந்த ஆளே இல்லைங்கிறாங்க, அவர் பெரம்பலூரை சேர்ந்தவரே இல்லைங்கிறாங்க. இப்போ அந்த வழக்கை மதுரைக்கு மாற்றிருக்காங்க. விஜய் முதல் குற்றவாளியாக எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சட்டம் என்ன சொல்கிறது? பவுன்சருங்க தூக்கி போட்டால் அவர்கள் பாதுகாப்பு யாருக்கு வந்தாங்களோ அவர்களும் குற்றவாளியா? இதுதான் சட்டம். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. வைக்கேரியஸ் லயபிலிட்டி அப்படின்னு ஒரு சட்டத்தில் ஒன்று இருக்குது. வைக்கேரியஸ் லயபிலிட்டினா நீங்கள் ஒருத்தனை வேலைக்கு வைக்கிறீங்க, அந்த வேலைக்காரன் செய்யக்கூடிய எந்த இதுக்கும் நீங்களும் பொறுப்பேற்க வேண்டும். அதுதான் வைக்கேரியஸ் லயபிலிட்டி. ஆனால் அது எப்படி வருதுன்னா, நீங்கள் இப்போ செக்யூரிட்டி நிறைய இப்போ கம்பெனிங்க வைக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டியாக வேலைக்கு போகிறவர் அங்கே ஏதாச்சும் தப்பு பண்ணிடுறாரு, நஷ்டத்தை உருவாக்கிட்டாருன்னா வைக்கேரியஸ் லைபிலிட்டி வரும். நஷ்டத்தை உருவாக்கிட்டாயே நீ தான் வேலைக்கு அனுப்புன, அவன் நஷ்டத்தை உருவாக்கிட்டான், நஷ்ட ஈடக்கூடு. இதுதான் சட்டம். இந்த வைக்கேரியஸ் லைபிலிட்டிங்கிறது சிவிலுக்கு மட்டும்தான் வரும், கிரிமினலுக்கு வராது. உதாரணத்துக்கு என்ன சொல்ல, செக்யூரிட்டிக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க கம்பெனி, அந்த செக்யூரிட்டி அங்கே போய் ஒரு கொலையை பண்ணிடலான்னு வைங்க, அவனுக்கு ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி அவனை வேலைக்கு அனுப்பினவனையும் ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது சட்டப்படி. கிரிமினல் கேஸுக்கு லைபிலிட்டி, அந்த வைக்கேரியஸ் லைபிலிட்டி வராது. எப்போ வரும்னா, அந்த வேலைக்காரன் அங்கே அனுப்புனாங்கல்ல, அவன் செஞ்ச கொலைக்கு இவங்களும் உடந்தையாக இருந்தாங்க, இவங்களும் மூளையாக செயல்பட்டாங்கன்னா தான் இவங்கள வழக்கில் சேர்க்க முடியும். அப்போ எப்படி எஃப்ஐஆரில் ஒன்றா அப்போ இவனை கேட்டீங்க, இவரை போட்டீங்க விஜயை. நான் என்ன கேட்குறேன், சட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும். போலீஸ்காரனுக்கு சொல்கிறேன், ஸ்டாலின் விஜய் மேலே கேஸ் போடணும் போட்டுருவீங்களா? வைக்கேரியஸ் லைபிலிட்டி கிரிமினல் இதுக்கு வராது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சட்டத்தை தான் சொல்கிறேன். தப்பாக பண்ணுறாங்க. இதே போலீஸ்காரர் எப்படி இருக்கணும்னா, சட்டத்தை பார்த்து தான் நீ எஃப்ஐஆரை போடணும். அதனால் இதில் நீங்கள் அவரை சேர்க்க முடியாது. அங்கே வீடியோவை கொண்டு போகும்போது மேலே வந்தவங்கெல்லாம் அவங்க ரசிகர்கள் பக்கத்தில் போகிறாங்க, வீடியோவை க்ளோஸாக பாருங்கள், அவர் சிரிக்கிறாரு, சிரித்து இப்படி கையை காமிக்கிறாரு. ஆனால் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறவன் தூக்கி போடுறான். அப்போ அந்த பாதுகாப்பு வளையத்தில் தூக்கி போடுறான அவன் தான் குற்றவாளி. இந்த குற்றத்துக்கு அவர் உடந்தையாக இல்லை, இதுதான் சட்டம் சொல்லுது. அதனால் வைக்கேரியஸ் லைபிலிட்டி கிரிமினல் கேஸில் வராது. எஃப்ஐஆரில் விஜயை முதல் குற்றவாளியாக சேர்த்தது சட்டப்படி தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை சொல்கிறதுனால விஜய்க்கு ஜாலி அடிக்கணும்லாம் யாரும் நினைக்காதீங்க. விஜயில் யார் இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவோம். நான் பேசுவது சட்டம், இப்போது பேசுவது அரசியல் அல்ல. அதில் எஃப்ஐஆர் அவர் மேலே போட்டது மிகப்பெரிய தவறு, சட்டப்படி தவறு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது குடுகுடுப்பை அரசியல். ஸ்டாலின் நிறைய அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு இதெல்லாம் கிடையாது. இந்த அரசியல் பண்ணுற திறமை எல்லாம் கிடையாது. 300-400 கோடி புரோக்கர் வந்திருக்கான். அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி இப்போ புது புரோக்கருங்க வந்திருக்கான். அவன் தான் சொல்லிக் கொடுக்குறது இந்த ஓடிபி இதெல்லாம். அவன் தான் இந்த ஆம்புலன்ஸ் அரசியல்னு சொல்லி கொடுத்தவன் அவங்க தான். அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் ஏடிஎம்கே கூட்டம் எங்கெங்கே நடக்குதோ இங்கே உள்ளே விட்டாங்க. இப்போ அடுத்தது அவனே சொல்லி கொடுத்துருக்கான் குடுகுடுப்பை அரசியல். டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குடுகுடுப்பைனா என்னன்னு தெரியாது. நான் கிராமத்தில் இருந்ததுனால அதை பற்றி தெரியும். குடுகுடுப்பை அரசியல்னால் என்னென்னா, குடுகுடுப்பைக்காரனை பற்றி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு குடுகுடுப்பை அரசியல் தெரியும். குடுகுடுப்பைக்காரன் என்ன பண்ணுவான், கிராமங்களில் நிறைய பூஜை பண்ணுவான், காளி பூஜை பண்ணுவான். பகல் நேரத்தில் அந்த குடுகுடுப்பைக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா மயானத்தில் இருப்பான்னு சொல்லுவான். மயானத்திலேருந்து இறந்து போனவர்களின் எலும்பு இதெல்லாம் எடுத்து காளி பூஜை பண்ணுவான்னு சொல்லுவான். பகல் நேரம் முழுவதும் அங்கே தான் சுற்றி கொண்டு இருப்பான் அப்படிம்பாங்க. அப்போ அந்த குடுகுடுப்பைக்காரர் ஜோசியம் சொல்லுவான், குறி சொல்லுவாங்க. அப்போ அவன் எப்போ குறி சொல்லுவான்னா, கிராமத்தில் நடு இரவு தான் உள்ளே வருவான். மயானத்தை விட்டு எப்போ வருவான்னா 10 மணிக்கு மேலே. அப்போ எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் தான் உள்ளே வருவான். பூட்டி கிடக்கும் கதவுல போய் அந்த குடுகுடுப்பை அடிப்பான். அடிச்சுட்டு சில விஷயங்கள் சொல்லுவான். இந்த வீட்டில் ஒரு தப்பு நடக்க போகுது, இந்த வீட்டில் ஒரு மரணம் நடக்க போகுதும்மா, இந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதும்மா. குடுகுடுப்பக்காரன் சத்தத்தை கேட்ட உடனே கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் கதவை பூட்டியிருந்தாலும் உடனே எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு லைட்லாம் போட மாட்டாங்க. கதவு ஓரத்தில் நின்று அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்பாங்க. அவன் நல்லது சொன்னான்னா அப்படியே அங்கேயே உட்காந்து கும்பிட்டுக்குவான். ஆனால் அந்த குடுகுடுப்பக்காரன் கையில் காசு எதுவும் வாங்க மாட்டான். வாங்காமல் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா, குறியை சொல்லிட்டு போயிடுவான் அடுத்த வீட்டுக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் எந்திரிச்சு உட்காந்து குடுகுடுப்பக்காரன் சொல்கிற அந்த குறியை ஜோசியத்தை கேட்டுட்டு அப்படி கும்பிடுவான். பகல் நேரத்தில் அந்த குடுகுடுப்பக்காரனை எங்கே பார்த்தாலும் மக்கள் சாப்பாடு பணம் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு நடு இரவில் ஜோசியம்னு சொல்லுவார்.
அந்த ஜோசியம் பலிக்கும். ஏன்னா அவங்க காளிக்கு பூஜை பண்ணுறவங்க, இறந்து போனவர்களின் இதெல்லாம் மயானத்தில் எடுத்து பூஜை பண்ணுறவங்க. அவங்க போட்டிருக்கிற அந்த கழுத்தில் செயின் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுவே எலும்புகளால் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த உண்மையான குடுகுடுப்பைக்காரர்களை எல்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டிலேயே நடு இரவில் குடுகுடுப்பை சத்தம் கேட்கும்போது எங்கள் அம்மா எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. குடுகுடுப்பைக்காரர்களுக்கு பின்னால் இவ்வளவு விஷயம் இருக்குது. அவர்கள் தான் உண்மையான குடுகுடுப்பைக்காரர்கள். இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி வந்த முட்டாள் என்ன பண்ணிட்டான், குடுகுடுப்பைக்காரனை வச்சு அரசியல் பண்ணுன்னா, ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, பகல் நேரத்திலேயே குடுகுடுப்பைக்காரனை, பகல் நேரத்தில் வரமாட்டான் உண்மையான குடுகுடுப்பைக்காரன், பகல் நேரத்திலேயே இந்த வீடியோ வைப்பார். முகஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்களுடைய வறுமையை போக்க, ஏழ்மையை போக்க மாசம் 1000 ரூபாய், வருஷம் 12,000 ரூபாய் கொடுக்கிறவர் தான் நம்ம முதலமைச்சர் முகஸ்டாலின். வெக்கமா சொல்றா. இந்த கோபி தொகுதியில உதயசூரி தான் ஜெயிக்கும், திமுக தான் ஜெயிக்க முடியும். வெக்கமா சொல்றா. முகஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நம்ம வீட்டுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில சாப்பாடு போடுறவர் தான் நம்ம முதலமைச்சர் முகஸ்டாலின். வெக்கமா சொல்றா. ஸோ இந்த திமுக குடுகுடுப்பக்காரன் என்ன பண்ணுறான், பகல் நேரத்திலேயே மக்கள்லாம் இருக்கும்போது ஸ்டாலின் அடுத்த முதல்வர் ஆவார்னு குடுகுடுப்பச்சுட்டு சொல்கிறான். எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்களா, ஓ குடுகுடுப்பக்காரனே சொல்லிட்டான், அடுத்து ஸ்டாலின் தான் ஒரு வர்ணிவர்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. எப்படி முட்டாளாக்குவதுங்கிறது இவங்களுக்கு பக்காவாக தெரியும். அதனால் மக்களுக்கு சொல்கிறேன், குடுகுடுப்பக்காரன் பகலில் வரமாட்டான், பகலில் குடிகுடுப்புக்காரன் சொல்லும் கோஷியம் என்றைக்கும் பலித்ததில்லை. அவர்கள் இரவில் தான் வருவார்கள். இந்த ஜோசியம் சொல்கிற குடுகுடுப்பக்காரன் உண்மையான குடுகுடுப்பக்காரன் இல்லை. ஸ்டாலின் திமுகவை சேர்ந்தவர்களே அவனுக்கு வேஷம் போட்டு மக்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லுடா பரப்புடானுன்னு ஏற்பாடு பண்ணவங்க. இவ்வளவு கீழ்த்தரமான குடுகுடுப்பு அரசியல் நீங்கள் பண்ணிங்கன்னா மக்கள் உங்களை தான் காரித்து போவாங்க அப்படிங்கிறத குடுகுடுப்பை அரசியலுக்கு நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது திருமாவளவனின் உளறல்கள் என்ன பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பெரியார் வழிகாட்டிய அதிமுகவுக்கு ஆர்எஸ்எஸ்ஸுடன் சேர்ந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் இயக்கம் வந்து அவர்களை வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது. அதிமுகவினர் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது. அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. முதல் இது பெரியார் வந்து எம்ஜிஆருடைய அதிமுக வந்து எம்ஜிஆர் அண்ணாவைத்தான் வழிகாட்டியாக வச்சார் ஒழிய திருமாவளவன் சொல்கிறபடி பெரியார் அவர் வழிகாட்டியாக என்றைக்கும் வச்சதில்லை. அண்ணாவை பண்பற்றினார். அதனால் போய் நீங்கள் பேசுகிற முதல் இதே பக்கா தப்பு. இந்த எம்ஜிஆர் எஸ்எல்கே கமிஷன் நீங்களே அது மாதிரி அப்பட்டமான போய் சரி. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பின்னாடி போயிட்டாங்க. பெரியார் வழி வந்தவங்க சர்வார்கார் வழியில் போயிட்டாங்க அப்படிங்கிற. சரி, நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க. பிஜேபிங்கிறது ஒரு அரசியல் கட்சி, இன்றைக்கி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி. வட இந்தியாவிலெல்லாம் பல மாநிலங்களில் அவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சியுடன் இன்னொரு அரசியல் கட்சி கூட்டணி சேர்ந்தால் உடனே திருமாவளவன் சொல்கிறபடி அவங்க ஆர்எஸ்எஸ்காரவங்க, ஆர்எஸ்எஸ் சர்வார்கார் பின்னாடி போனவங்க அப்படின்னு சொன்னால் நம்மளெல்லாம் முட்டாளாக்குற விஷயமா இல்லையா? திருமாவளவனுக்கு கேட்குறேன், 1999 பெரியார் இயக்கம்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்களே இந்த திமுக, அது பிஜேபியோட 5 வருஷம் கூட்டணி வச்சு கூட்டணியில் வந்து மந்திரி சபையில் இருந்தீங்களே, அன்னைக்கு உங்கள் திமுகவை சர்வார்கார் நடத்தினார், சர்வார்கார் வழியில் போனாங்கன்னு யாராச்சும் சொல்கிறதுக்கு துப்பு இருந்ததா? அன்றைக்கி எங்கே போனீங்க? 99 தான் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்களே. 1996 நடந்த எம்பி தேர்தலே வந்து நீங்கள் வந்து 96க்கு அப்புறம் நடந்த எம்பி தேர்தலில் 98, 99 வந்து நீங்கள் மூப்பனார் இதில் வந்து தலைமையில் இதில் சிதம்பரத்தில் எலெக்ஷனில் நின்று ஓட்டு வாங்கி தோத்தீங்க. ஆனால் 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினீங்க. அப்போவே அரசியலுக்கு வந்துட்டீங்களே. அன்னைக்கு திமுக பாஜகவுடன் சேரும்போது சர்வார்கார் பக்கம் திமுக சென்று விட்டதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா இல்லை முதுகெலும்பு இருந்ததா? ஏன் சொல்லலை? இன்றைக்கி அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே சர்வார்கார் வழியே போயிட்டாங்க, இவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்து ஆர்எஸ்எஸ் வந்து வழி நடத்துதுன்னு சொல்கிறீங்களே. இதே ஆர்எஸ்எஸ்ஸை வாய்க்கு வாய் புகழ்ந்து நீங்கள் பேசின வீடியோவை காமிக்கவா? இந்த வீடியோவை பாருங்கள்.
திருமாவளவன் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்கிறான், அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ் காரனுடைய கனவு திட்டம். அதுக்காக 100 வருஷம் தாக்கு பிடிச்சு போராடிக்கிட்டு இருக்கிறான். 100 வருஷம் இந்த இயக்கம் அதுக்காக இயங்கிட்டு இருக்கு. 13,000 பேர் கல்யாணம் பண்ணாம இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறான். குடும்பம் இல்லாம, பெண்டு பிள்ளை இல்லாம, சொத்து சுகம் தேடாம, பேர் புகழ் வேண்டான்னுட்டு, முகம் தெரியாது, மேடை ஏற மாட்டான், போஸ்டர் ஒட்ட மாட்டான், துண்டறிக்கையில பேர் இல்லைன்னு கவலைப்பட மாட்டான். 13,000 பேர் அப்படி வேலை செய்யறான். ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்யறான், அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. குடும்பம் வேண்டாம், பெண்டு பிள்ளை வேண்டாம், மக்களுக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிருவோம். ஆர்எஸ்எஸ் காரர்கள் வேலை செய்கிறார்கள். ஆக ஆர்எஸ்எஸ் பற்றி இவ்வளவு பாராட்டு பத்திரம் வாசித்தவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அதிமுக ஆர்எஸ்எஸ் பக்கம் போகிறதுன்னா ஆர்எஸ்எஸ்ஐ சமூக விரோதி மாதிரி பேசுகிறார். நேரத்துக்கு நேரம் ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் என்றால் அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கல்ல, 13,000 பேர் இருக்காங்க இந்தியாவில், கல்யாணம் பண்ண மாட்டாங்க, எந்த இதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, அவங்க கொள்கையில் தான் என்றைக்கும் உறுதியாக இருப்பாங்க, பதவியை விரும்ப மாட்டார்கள், முதல் வரிசையில் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தியாகிகளாக பேசிய அதே ஆர்எஸ்எஸ் இன்று அதிமுகவுடன் சேர்ந்தவுடன் அது சர்வார்கார் கட்சியாக மாறிவிட்டதா என்பதை திருமாவளவனுக்கு கேள்வியாக கேட்க விரும்புகிறோம். திருமாவளவனுக்கு சொல்கிறேன், ஒழுங்கான அரசியல் பண்ணுங்கள், பேசுகிறத குறைங்க. நீங்கள் பேசுனா பதில் சொல்ல வேண்டியது வருது, பேசுகிறது சரியாக பேசுனா பரவாயில்ல, நல்ல விஷயத்தை பேசுனா உங்களை பாராட்டுவோம். இதுவரை நாங்கள் பாராட்டுற மாதிரி நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பேசவில்லை அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி தமிழ்நாட்டு, அதாவது ஸ்டாலின் போன தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எஜுகேஷன் லோன், கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம்னார். நேற்று என்கிட்ட ஒரு வழக்கு வந்தது. அப்போ தான் நினச்சேன், இவர் சொன்ன பொய்யினால் எவ்வளவு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. அதாவது அவங்க கல்வி கடனை வாங்கியிருக்காங்க, ஆனால் வாங்கிட்டு கட்டலாம்ங்கும்போது பேங்க்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, ஏமா கட்டுறீங்க, ஸ்டாலின் சொல்லிட்டாரு 5 வருஷத்தில் உங்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிடுவோன்னு, ஏன் வேஸ்ட்டாக கட்டுறீங்கன்னு பேங்க்காரனே சொல்லியிருக்கான். உடனே அந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 5 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. சரின்னு சொல்லி அது ஸ்டாலின் இது பண்ணிடுவார், ஸ்டாலின் நிறைவேற்றிடுவார், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவாருன்னு விட்டாங்க. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பேங்க்காரர் என்ன சொல்கிறான்னா, இவர் தள்ளுபடி பண்ணலை, தேர்தல் வாக்குறுதி தான் இதில் காற்றுல பறக்க விட்டுடுறாரு. காற்றுல பறக்க விட்டுட்டு 500 வாக்குறுதி, இவருக்கு ஒரு ஜாலரா சேகர் பாபு 500 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். என்ன ஸ்டாலின் கேட்குற, 500 வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்கன்னீங்களே, இப்போ அந்த குடும்பம் சிக்கலில் சவிக்கிறாங்க, நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிடுவீங்க, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள்னு உங்கள் மேலே அவநம்பிக்கை வச்சுட்டாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை ரொம்ப அதிகம் வச்சுட்டாங்க. நம்பிக்கை உங்கள் மேலே அதிகம் வச்சு கட்டாமல் விட்டாங்க. இன்றைக்கி அந்த பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கான், 25 லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படி. அவங்க என்கிட்ட வந்தாங்க, என்னன்னா ஸ்டாலின் சொன்னார்ன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் சார், அப்போவே கட்டியிருந்தோம், 5 லட்சத்தை கட்டியிருப்போம், வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு மேல் வட்டி 25 லட்சம் கட்ட சொல்கிறாங்க சார், நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க. ஸ்டாலினுக்கு கேட்குறேன், இது மாதிரி எத்தனை லட்சக்கணக்கான பேர் உங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறீங்களோ இல்லையோ, 5 லட்சத்துக்கு 25 லட்சம் வருதில்ல, மீதி 20 லட்சத்தையும் நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. இந்த 20 லட்சம் அதிகமாக அவங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்கள் வாக்குறுதியால் வந்தது. அப்போ வாக்குறுதி அரசியல்வாதிகள் கொடுக்கும்போது எப்படி பார்த்து கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கங்க. உங்களால் ஒரு குடும்பமே நாசமாக போகுது, எத்தனை குடும்பங்கள் நாசமாக போயிருக்கும். இதனால் அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, கிரெடிட்டுக்கு இது இருக்குது, சிபில் ஸ்கோர்னு இருக்குது. அந்த சிபில் ஸ்கோரில் அந்த பெண்ணுக்கு பிளாக் மார்க் போட்டுருவாங்க, கருப்பு லிஸ்ட்டில். எங்கேயுமே லோன் வாங்க முடியாது, எங்கேயுமே கடன் வாங்க முடியாது, பிளாக் மார்க், கருப்பு புள்ளி உங்களால் வந்தது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்ததால் வந்தது. அது ஒன்று. பேங்க்கு எந்த லட்சணத்தில் வேலை செய்கிறாங்கிறத நம்ம நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. 5 லட்சத்துக்கு 5 வருஷத்தில் 25 லட்சம் போடுறான். கந்து வட்டி, மீட்டர் வட்டி அத்தனை மிஞ்சிட்டான் பேங்க்குக்காரன். இப்படி ஒரு பேங்கை நடத்துவது, பேங்கிங் சிஸ்டத்தை நடத்துவது இந்திய மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிறத பிஜேபி அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறேன். முதல்ல பேங்கை வழிமுறைப்படுத்துங்க. இப்படியா கந்து வட்டி மாதிரி போடுவது? அதனால் பேங்குகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கும் பிஜேபி அரசாங்கத்துக்கும் எங்கள் கண்டனம். மக்களை படுபாதாளத்தில் தள்ளிய, பொய் வாக்குறுதியை கொடுத்த படுபாதாளத்தில் தள்ளிய ஸ்டாலினுக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது.
மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.